முதல்வரா பதவி ஏற்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் அமரப்போகிற அந்த முதல்வர் நாற்காலி 4 கால்கள் இருக்குன்னா, அதில ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னாரு. சிவாஜி அப்படி இல்ல. ஆக்டிங்கில என்னென்ன இருக்கோ, ஆ நகைச்சுவை நாயகனா நடிச்சாரு, வில்லனா நடிச்சாரு. இதெல்லாம் லேட்டர் பீட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், இவர பத்தி தான் ஆய்வு பண்ணணும் அவங்க முடிவெடுத்ததுக்கு காரணம் இதுதான். இது மாரி நடிகர் வந்து ஹிந்தி பட உலகிலயோ, இல்ல மலையாள பட உலகிலயோ, தெலுங்குலயோ, கன்னடத்திலயோ எங்கேயும் கிடையாது. இவர் மட்டும் தான். இன்னும் சொல்லப்போனா, ஹாலிவுட்ல கூட சிவாஜி கணேசன் மாரி ஆக்டர் கிடையாது. ஏன்னா, இப்போ மார்லன் பிராண்டோ, ஆல் பாசினோ இவங்கலாம் வந்து மெத்தட் ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்ன் இது ஆக்டிங் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. அதனால சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, குறிப்பா பாடி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்களா, அவர் வந்து அவர் நடித்த படங்கள்ல ஆரம்பத்திலே ஒரு மர்டர் பண்ண ஆளா நடிச்சாலோ, இல்ல கதைன்னு பாதியில வந்து அவர் கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை அந்த கதையில வருதோ, அவரு இடது கைய மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு. அந்த படம் முழுதும். அத நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பாடி லாங்குவேஜ்ல. ரைட் ஹேண்ட எந்த கட்டத்திலயும் எடுக்க மாட்டார். அத அப்படி ஞாபகம் வச்சு நடிக்கிறது ஒரு சாதாரண விஷயமா? சொல்லுங்க. அந்த மாரி. நிக்கும்போது ஒரு புலவரா இருந்தாருன்னா, அவர் வந்து ரைட் ஹேண்ட வச்சு நிப்பாரு. ஒரு மன்னரா இருந்தா இடது கால வச்சு நிப்பாட்டுவாரு. நிப்பார். நிக்கிற ஸ்டைலே.